ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் தேன்கூடு வித் மீ தேன்மொழி சங்கர். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ஆந்திரா ஸ்டைலில் கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தேன்கூடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கடலைப்பருப்பு, உளுந்து, ஒரு 10 மிளகு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பருப்பு லைட்டாக ஹீட் ஆனதும் உரித்து வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் ரோஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் வேர்க்கடலை வறுத்து வரும்போது நமக்கு பருப்பு தீஞ்சிடக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டே ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்குறேன். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்கு நல்லது. நீங்கள் பெருங்காயம் கட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க கோவக்காய் 1/4 கிலோ சேர்த்துக்கிறேன். கோவக்காய் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கணும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் காய் வேக விடலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஹெவியாக ஆட் பண்ணல. சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சில்லி பவுடர் தனியாகவும் தனியாத்தூள் தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுக்கணும். மசாலாவை எண்ணெயிலே வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நிறைய ஆட் பண்ணல. காய் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா இது நம்ம ட்ரை ஃப்ரையாக தான் பண்ண போகிறோம். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காய் நல்லா வெந்திருக்கு. ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஸோ இது ட்ரை ஆகணும். அதுக்காக திரும்ப மூடி போட்டு நான் குக் பண்ணுறேன். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கொரப்பாக. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. காயில் இருந்த தண்ணியுமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த பவுடரை இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொரப்பாக அரைச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் மாவு மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் குழன்னு ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஆந்திரா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டு தான் கோவக்காய் ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறதுமே வேர்க்கடலை வறுத்து மேலே போடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தேன்கூடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.